வினாவை வைத்துக்கொண்டு புத்தகத்திலே குறிக்க வேண்டும். அந்த வினாவை நோட்டில் எடுத்து நீங்கள் எழுதணும். உங்கள் கையால் வந்து இளந்தமிழே ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அது மறக்கவே மறக்காது. உங்களுடைய மனதிலே பசுமரத்து ஆணி போல பதிந்து விடும். அதனால தான் பேனாவில் எழுதி பார்க்கணும்னு நம்ம சொல்கிறது. வால் முனையை விட பேனா முனை கூர்மையானதுன்னு சொன்னோம்னா, பேனாவால் ஒரு செய்தியை நாம் எழுதினால் அது நமது இதயத்தில் ஆழ பதிந்து விடும், மறக்காது. நீங்கள் வினாவிடையாக வைத்து படித்தீங்கன்னா, போட்டித் தேர்வர்கள்லாம் படித்தீங்கன்னா அது உங்களுடைய மனதில் நிற்காது. பாட புத்தகத்தை தான் நீங்கள் படிக்கணும். இப்போ இளந்தமிழேனா புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாட புத்தகத்தை படித்து விட்டு அதில் ஒரு நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மதிப்பெண் வினாவிடை என்ன வரும்னு. நீங்களாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 15-20 வினாக்களை அதுலேருந்து எடுத்து எழுதணும். நீங்கள் எழுதுனீங்கன்னா அது உங்கள் மனதிலே பதிந்து விடும். அதனால் அந்த மாதிரி வினா விடை எழுதி பழகுங்கள். நான் பதிவுலேயே சொல்லுவேன், நீங்கள் அதை தயார்படுத்திக்கணும் உங்களை அடுத்த பதிவில். இப்போ இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் இளந்தமிழே அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பை வந்து அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த கவிதை தொகுப்பு வந்து சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவு பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இப்போ வந்து செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான் அப்படின்னு தொடங்குது அந்த கவிதை. புத்தகம் நாளைக்கு வாங்கி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்கிறான், இந்த கவிதை தொகுப்பு சிற்பி பாலசுப்ரமணியத்தின் எந்த நூலில் இடம்பெற்றது என்று ஒரு மதிப்பெண் வினாவிடை. நிலவு பூ நீங்கள் எழுதிக்கணும். 12ஆம் வகுப்பு குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு தேர்வில் வந்து இது கேட்பாங்க. வந்து சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவுப்பு என்னும் கவிதை வந்து இது எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான், இது வந்து நிலவு பூ என்ற கவிதை தொகுப்பிலே இடம்பெற்றுள்ளது அப்படின்னு நீங்கள் அதில் குறிச்சுக்கணும். இதில் வந்து நிறைய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் வந்து வரும். ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறாரு. சாகித்ய அகாதமி விருது என்ன நூலுக்காகனா, ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காக. இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறாரு. இப்போ 2 வினாக்களை வந்து நான் இதில் சொல்லியிருக்கிறேன். இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, ஹிந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவர் ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியவர். இவர் ஒரு இலக்கியவாதி. மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார். மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இவர் பற்றிய இந்த ஆசிரியர் குறிப்புகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கிறது. சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். அந்த சாகித்ய அகாதமி குழுவில் இவர் ஒரு உறுப்பினராகவும் சிற்பி பாலசுப்ரமணியம் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த ஆசிரியர் குறிப்பில் இடம்பெறுகிறது. பிறகு வந்து நான் வந்து செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும், அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே என்று முடிகிறது. இதை நடத்துகிற பொழுதே இலக்கண குறிப்புகள் நிறைய அதில் இடம்பெறுகிறது. அதை தெளிவாக பிறகு நான் எடுத்து உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து இலக்கண குறிப்புகளை தெளிவாக எடுத்து சொல்கிறேன். ஒவ்வொரு பாடப்பகுதியை நடத்துகிற பொழுதும் இலக்கண குறிப்புகளை கண்டுகொள்வது எப்படி என்று உங்களுக்கு ஒரு சுலபமான வழிகளை வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். அதை நீங்கள் அவ்வப்பொழுது குறித்து கொள்ள வேண்டும். இந்த பதிவு இதோடு நிறைவு பெறுகிறது. அறிமுகமாக இன்று சொல்கிறேன். பிறகு தெளிவாக அடுத்த பதிவிலே வந்து இந்த செய்யுளுடைய கருத்துக்களையும் இலக்கணங்களையும் இலக்கண பகுதிகளையும், பிறகு பகுபத உறுப்பிலக்கணம், உங்களுக்கு புணர்ச்சி விதி, இவையெல்லாம் இந்த பாடப்பகுதியில் இடம்பெறுகிறது. அதை பற்றி தெளிவாக சொல்லுகிறேன். அன்பிற்கிய தமிழ் நெஞ்சங்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் அந்த மணி பொத்தானை அழுத்துங்கள். மீண்டும் அழகிய தமிழில் உங்களோடு உறவாட வருகிறேன். நன்றி நெஞ்சங்களே.